ஆந்திர மாநிலத்தில் பாலாற்றின் குறுக்கே சாமாபள்ளம் என்னும் இடத்தில் உள்ள தடுப்பணையை மேலும் 7 அடிக்கு உயர்த்தி அந்த மாநில அரசு கட்டியுள்ளது. இதுபோல் பொக்கிலிரேவு என்னும் இடத்தில் தடுப்பணையை உயர்த்தி கட்டும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பெற நமது வேலூர் செய்தியாளர் ஜான் பிரிட்டோவை தொடர்பு கொள்ளலாம். ஜான் பிரிட்டோ, சொல்லுங்க, பாலாற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணைகளை ஆந்திர மாநில அரசு உயர்த்தி கட்டியுள்ளது பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்க. மோகன், வணக்கம். அதாவது வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு முக்கிய ஜீவாதாரமாக விளங்குவது இந்த பாலாறு. இந்த பாலாற்றில் குறிப்பாக ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்றதிலிருந்து பாலாற்றின் ஆந்திர எல்லையான சாந்திபுரத்தில் தொடங்கி தமிழக எல்லையான புல்லூர் வரை பல்வேறு புதிய தடுப்பணைகளையும் ஏற்கனவே கட்டப்பட்ட தடுப்பணைகளை உயர்த்தியும் ஆந்திர அரசு கட்டி வருகிறது. இதில் ஏற்கனவே புல்லூர், கக்குந்தி, கணேசபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள தடுப்பணை உயரம் உயரத்தை அதிகரித்து கட்டிப்பிடிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாலாற்றில் தகரகுப்பம் அருகே உள்ள பள்ளம் என்று அழைக்கப்படும் இந்த சாமா பள்ளத்தில் ஏற்கனவே 5 அடி உயரம் இந்த தடுப்பணை உயர்த்தி தற்போது 12 அடி உயரத்துக்கு உயர்த்தி ஆந்திர அரசு கட்டி முடித்து இருக்கிறது. இது மட்டுமல்லாது பொகில்ரே என்னும் பகுதியில் தடுப்பணை உயர்த்தி இன்னும் சிறிது நாட்களில் உயர்த்துவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தடுப்பணையின் உயரத்தை அதிகரிப்பதற்கான கட்டுமான பணிகளை ஆந்திர அரசு தொடங்க உள்ளது. இன்னும் சிறிது நாட்களில் அந்த பணிகள் தொடங்கும். இது மட்டுமல்லாது ஆந்திராவில் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது தடுப்பணை உயர்த்தி அதிகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதிலும் குறிப்பாக ஆந்திர மாநிலம் நாயனூர் என்றும் பகுதியில் தற்பொழுது புதியதாக ஒரு தடுப்பணை கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகள் அங்கே நடைபெற்று வருகிறது. மோகன், ஜான் பிரிட்டோ, தற்போது அடுத்தபடியாக இந்த அணை கட்டப்படுமானால் இதனால் தமிழகத்திற்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? அங்கிருக்கும் விவசாயிகள், தமிழக விவசாயிகள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வைக்கிறார்கள்? இது குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக மகன், அதாவது ஏற்கனவே பாலாற்றின் குறுக்கே ஆந்திர எல்லையான தமிழக எல்லையான புல்லூரில் ஏற்கனவே ஆந்திர அரசு அந்த அணையின் தடுப்பணையை உயர்த்தி அதிகரித்து கட்டியது. இந்த தடுப்பணையில் ஏற்கனவே ஒரு விவசாயி தன்னுடைய வாழ்வாதாரம் அழிந்துவிட்டது என்று கூறி அந்த தடுப்பணையில் இருந்த நீரில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் ஒரு காலத்தில் முழுவதுமாக தென்னை விவசாயம் அதிகரித்து காணப்பட்டது. தென்னை மரங்கள் அதிக அளவில் இருந்தது. இந்த தென்னை மரங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பாலாற்றின் அருகே உள்ள பரப்பளவில் தான் அதிக அளவில் பயிரிடப்பட்டிருந்தது. ஆனால் பாலாற்றில் நீர்வரத்து இல்லாமல் போன காரணத்தினால் இப்போது தென்னை உற்பத்தியானது முழுவதுமாக அழிந்து வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேலூர் மாவட்டம் பொதுவாகவே வறட்சி மாவட்டம் என்று சொல்லப்படும். பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் வேலூர் மாவட்டம் இந்த பாலாற்றில் நீரை பொதுமக்களால் காண முடிகிறது. தற்போது ஆந்திர அரசின் இந்த ஒரு நடவடிக்கையின் காரணமாக எதிர்வரும் காலத்தில் பாலாற்றில் தண்ணீர் வருவது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிடும். இது மட்டுமல்லாது ஏற்கனவே அழிந்து வரக்கூடிய இந்த விவசாயத்தை மேலும் அழிப்பதற்கான பணிகளை தற்போது ஆந்திர அரசு வருகிறது என்று விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த பாலாற்றில் புதிய தடுப்பணைகளை கட்டுவதை கண்காணிக்க வேண்டிய பொதுப்பணித்துறை தன்னுடைய பணியை முழுமையாக சரிவர செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். உடனடியாக தமிழக அரசு ஆந்திர அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பாலாற்றில் கட்டப்படுகின்ற இது போன்ற புதிய தடுப்பணைகளையும் ஏற்கனவே கட்டிப்பிடிக்கப்பட்டுள்ள தடுப்பணை உயர்த்தி அதிகரிக்கும் பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த பாலாறு சம்பந்தமாக உள்ள வழக்கை துரிதமாக நடத்தி இந்த பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இந்த மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மகன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜான் பிரிட்டோ.